Praise the Lord. இன்னைக்கு பேசும் விதம் யாரோட பிரதம பேச போகிறது. நம்ம வாழ்க்கையில ஒரு சில நபர்களை பெரிய மலை மாறி நம்பி இருந்திருப்போம். இட் மே பி அவர் பேரண்ட்ஸ். எனக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்கப்பா, கடைசி வரைக்கும் அவங்க என்ன பார்த்துப்பாங்க. இல்ல நம்மளுடைய கணவர், நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கலாம். எனக்கு தம்பி இருக்காங்கப்பா, எங்க அக்கா இருக்காங்கப்பா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கப்பா, எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்க இருக்கிறாங்கப்பா, அந்த ஃபேமிலியை நான் பார்த்துக்கோப்பா, ஒரு நல்ல கார்டியனா இருக்கலாம். ஐ ஹேவ் a very good doctor. That doctor is said he will take care of me. இல்ல அப்படி யாரையாவது நம்ம சார்ந்திருக்கலாம், பாஸ்டரை சார்ந்திருக்கலாம், நம்மளுடைய ஆபீஸ்ல இருக்க மேல் அதிகாரி ரொம்ப நல்லவர், அவர் என்ன கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு என் வேலையில. அப்படி நம்ம யாரையாவது ஒருத்தரை மலை மாதிரி நம்பி இருந்திருப்போம். இன்னைக்கு அவங்க நம்மள மறந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா நம்மள விட்டு தூரமா போயிட்டு இருந்திருக்கலாம். ஒரு சில காரியங்களை நம்ம பர்வதத்தை போல நம்ம நம்பி இருப்போம். இட் மே பி அவர் ஸ்டடீஸ். எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஒரு கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு ஜாப் இருக்குப்பா, எனக்கு பென்ஷன் இருக்குப்பா, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு, கடைசி வரைக்கும் நான் யாரையும் நான் டிபெண்ட் பண்ண வேண்டாம், எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, என் கைத்தொழில் இருக்கு, என்னுடைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு எதையாவது ஒண்ணு சார்ந்திருப்போம். அதுவும் இன்னைக்கு நம்மளை விட்டு நிலை பெயர்ந்து நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஏமாற்றத்தோட நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்னவங்க இல்லாம நம்ம தள்ளப்பட்டு we may be rejected, we may be forsaken, we may be forgotten. ஏதோ ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஏசாயா 53:10 மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட என்ன பேச விரும்புகிறார் என்றால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உண்மையில் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகின்ற கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமான தெய்வ ஜனமே, எது நம்மளை ஏமாத்திட்டு போனாலும், அன்பு, இரக்கம், பாசம், தயவு இல்லாம இருந்தாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? மனதுருக்கத்தின் தேவன். A Lord is a Lord of compassion. நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார், பரிதாபப்படுகிறார். யார் நம்மளுக்கு உதவி செய்யறாரோ அவர் உதவி செய்வார். யார் நம்மளோட கூட இருக்கிறாங்களோ இல்லையா, கடைசி வரைக்கும் நம்மளை பின் தொடர்கிற கண்மலையாகி அந்த கிறிஸ்துவை நம்ம சார்ந்து கொள்ளும் போது நம்மளுடைய கடைசி வரைக்கும் அந்த கண்மலை நம்மளை விட்டு போகாதுங்க. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு மீண்டும் இழந்ததை நம்ம இன்னைக்கு மீண்டும் அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக, அதை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். துக்கம் சந்தோஷமாய் மாறி நீ இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள, இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லையே என்னை கன்சோல் பண்றதுக்கு அப்படின்னு நினைக்காம ஆண்டவர் இன்னைக்கு அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? தேற்றுகிற தேவனா இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட கூட ஆண்டவர் இடைப்படுவார். ஏன்னா அவர் சமாதானத்தை நம்ம மேல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். He has made an agreement with you and me. So he will never move with us, he will never leave us, he will never forsake us, he will never forget us, and he is the Lord who stands for us till the end. Amen. Glory to God.